அதாவது சார், எங்கள் தலைவர் அவர்கள் சொன்னதைப் போல மதவாத சக்தி இந்த மண்ணிலே நுழைந்து விடக்கூடாது என்பதிலே ம். யாரெல்லாம் மதவாதத்தையும் பிஜேபியையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் எதிர்க்கிறார்களோ அவர்களோடு கைகோர்த்துக் கொண்டு அவர்களை எதிர்ப்பதுதான் என்னுடைய நோக்கம் என்று எங்கள் தலைவர் பேசியிருக்கிறார். தலைவர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். ம். அந்த அடிப்படைகள் தான் இந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் நாங்கள் சேர்த்தி கொண்டு மதவாத சக்தி இந்த மண்ணிலே கால் ஊன்றி விடக்கூடாது என்பதில் நாங்கள் போராடினோம், போராடி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் போராடுவோம், போராடி கொண்டுதான் இருப்போம். இந்த பெரியார் மண்ணிலே, அண்ணா பிறந்த மண்ணிலே, கலைஞர் பிறந்த மண்ணிலே ஆர்எஸ்எஸ்ஸையும் மதவாத சக்திகளையும் கால் ஊன்றக்கூடாது என்பதை கடைசி வரை உயிர் இத்து இந்த உடல் மண்ணில் விழுகிற வரை திமுக போராடி கொண்டிருக்கும் என்பதிலே எல் முனையளவும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இப்படி வாக்களித்திருக்கிறார்களே என்று நினைக்கிற பொழுது வருத்தமாக தான் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் ஐடி நிறுவனத்தை இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்கள் எல்லாம் சிந்திப்பதற்கு முன்பாகவே அப்படி ஒரு நிறுவனத்தை இந்த மண்ணில் கொண்டு வந்து நிறுவியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இந்த தமிழ் சமுதாயத்தை அறிவுள்ள சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டு நாங்கள் தான் முன்னின்று இதற்கு அடிக்கலை நாட்டியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் அந்த சமுதாயமே இப்பொழுது வாக்களித்திருப்பது முரணாக வாக்களித்திருக்கிறது. அதற்காக திமுக இன்னும் களப்பணிகளை இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்று அண்ணன் பரந்தாமன் அவர்கள் உயர்ந்த உள்ளத்தோடு சொல்லி இருக்கிறார். தவறு எங்கோ நடந்திருக்கிறது. என்ன தவறு நடந்திருக்கிறது? வேற ஒன்றும் கிடையாது சார். நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எங்கள் தமிழன் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் படி படி என்று நாங்கள் சொன்னமே தவிர அந்த பிள்ளைகளை சிந்தியுங்கள், நல்லது என்ன கெட்டது எது என்பதை சிந்தியுங்கள் என்று சொல்லிக் கொடுப்பதற்கு நாங்கள் மறந்துவிட்டோம். இன்னும் சொல்ல போனால் வருத்தத்தோடு சொல்கிறேன், வேதனையோடு சொல்கிறேன், தமிழ்நாட்டு வீதிகளிலே பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞருடைய கொள்கைகளும் சொல்ல நாங்கள் மறந்துவிட்டோம். ஏன் சொல்ல மறந்து விட்டோம் என்றால், எங்கள் தலைவர் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு விடியல் பயணத்தை கொடுத்திருக்கிறார், உரிமை தொகையை கொடுத்திருக்கிறார், புதுமை பெண் திட்டத்தை கொடுத்திருக்கிறார். இந்த திட்டத்தின் மூலமாக மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள். பயனடைந்திருக்கிற மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்று நாங்கள் கொள்கையை நம்புவதை காட்டிலும் இந்த நாட்டு மக்களை நம்பினோம். ஆகவே நாட்டு மக்கள் இப்பொழுது கைவிட்டதை போல ஒரு தோட்டம் தோன்றிருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய தவறுகளை திரித்துக் கொண்டு முன்னால் சென்ற வேகத்தை விட இந்த வேகம் இன்னும் பன்மடங்கு வேகத்தோடு நாங்கள் களத்தில் வந்து பணியாற்றுவோம். அதற்காக ஏதோ நாங்கள் பின்னடைவை சந்தித்து விட்டோம் என்பதற்காக ஓரம் போக மாட்டோம், ஒதுங்கி கொள்ள மாட்டோம், பின்வாங்கி கொள்ள மாட்டோம். இல்லை என்றால் 41 பேர் செத்த பிறகு பனையூரில் போய் பதுங்கி கொண்டதை போல திமுக காரன் ஒவ்வொருவரும் வீட்டிலே பதுங்கிக் கொள்ள மாட்டான். நாங்கள் வீரியத்தோடு மீண்டும் களத்திற்கு வருவோம். இன்னொரு சந்தேகம் இருக்கு சார். நமக்கு இந்த கூட்டணி கட்சிகள்ல சில பேர் உங்களுக்கு சில மாற்று கருத்துக்களை கடந்த 2 தினங்களாவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க அதை பார்த்திருப்பீங்க. அவர்கள் களத்தில் அவங்க வைகோ ஆகட்டும், அண்ணன் திருமாவளவன் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இவர்கள் எல்லாம் நீங்கள் கேட்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் அவர்களிடம் போய் சொல்லி இருக்கலாம், இதான் நிலவரம் சார், இப்படி நிலவரம் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கலாம். அது அவர்கள் கருத்து. அதிலே நான் கருத்து சொல்வதற்கு எனக்கு ஒன்றும் உரிமை கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவர் கருத்து சொல்வதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது. அந்த உரிமைகளை நாம் தலையிட முடியாது. ஆனால் எங்கள் தலைவர் என்று சொல்கிறார் என்று கேட்டு எங்கள் தலைவருடைய நிலைப்பாடுதான் என்னுடைய நிலைப்பாடையை தவிர கூட்டணி கட்சி தலைவர்கள் சொல்வதற்கெல்லாம் கருத்து சொல்வதற்கு எனக்கு உரிமையும் கிடையாது. அந்த அதிகாரத்தை எனக்கு இயக்கம் தரவில்லை. அவர்கள் கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். ஓகே சார், இணைப்பில் இருங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். இணைப்பில் இருங்க சார்.